வணக்கம், வெல்கம் டு என் சமையலறையில். நான் இன்னைக்கு நம்ம வீடியோ என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஈதுக்காக ஸ்பெஷலாக என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிக்கன் பிரியாணி, பெப்பர் சிக்கன், நவாபி சேமியா, ரைதா, எக்கு. பாபி சேமியா அப்படிங்கிறது நான் இப்போ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேங்க. ரொம்ப டேஸ்டியாகவே இருந்துச்சு. அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 25 கிராம் பட்டர் எடுத்துகிட்டு இந்த சேமியாவை வந்து ஃப்ரை பண்ண சேமியா தான், ஆனால் நான் வந்து அதை திரும்ப மறுபடியும் வந்து பட்டரில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணியிருக்கேன். 300 கிராம் சேமியா எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர், மில்க் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்து அதே கடாயில் நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் பாலை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 1/2 லிட்டர் பாலில் ஒரு 1/2 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலில் அப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், 2 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அடுப்பில் வச்சுருக்க பாலில் நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். ஃப்ளேமை வந்து லோவில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா டக்குனு வந்து கட்டி கட்டியாக போயிடும். ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா கரைச்சிக்கணும் கட்டி இல்லாமல். அதுக்கு பிறகு ஸ்டவ்வில் இருக்கிற மில்கில் இதை ஆட் பண்ணணும். நமக்கு இதுக்கு கலர் வேணும்னா கொஞ்சம் ஃபுட் கலர், எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன், சாஃப்ரான் கலர். ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்தோடனே இதை வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் ஒரு கிளாஸ் ட்ரே எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த வெர்மிசெல்லி சேமியாவை வந்து இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா பட்டரில் மிக்ஸ் ஆகிருக்கணும், அப்போ தான் செட் ஆகும். நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறோம். வைக்கும்போது நல்லா வந்து ஃப்ரை பண்ணது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா கீழே வந்து செட் பண்ணி விட்டுட்டு அது மேலே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸை இதில் ஆட் பண்ணணும். ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கஸ்டர்ட் மிக்ஸு ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் செட் ஆன பிறகு கொஞ்சம் அது வந்து அந்த திக்காக இருக்கிறது வந்து கொஞ்சம் செட் ஆகும் அந்த லேயரு. அதுக்கு பிறகு நம்ம வந்து நெக்ஸ்ட் லேயர் வந்து அந்த வெர்மிசெல்லியை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 4 to 5 hours வச்சோம்னாக்கா நமக்கு நல்லா செட் ஆகி வரும். அன்றைக்கி நம்ம வந்து சிக்கனை வந்து ஒரு 1 hour முன்னாடியே மேரினேட் பண்ணி வச்சிடணும். கொஞ்சம் மேரினேட் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கொரியண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து கேர்டு வந்து 2 டேபிள் ஸ்பூன் கேர்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சால்ட்டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மேலே கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour, மினிமம் 1 hour வச்சோன்னா நல்லா சிக்கன் வந்து சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். இல்லைனா வந்து நமக்கு வந்து சும்மா உள்ள ஒயிட்டாக வந்து டேஸ்ட்டே இல்லாமல் இருக்கும் உடனே நம்ம செஞ்சோம்னா. இது மாதிரி வச்சு செய்யும்போது கொஞ்சம் சிக்கன் வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும், ஈஸியாகவும் குக் ஆகிடும்.
வந்து 3 கப் ரைஸ், அதாவது 200 கிராமில் 3 கப் 600 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் வேக வைக்கிறேன். அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கரம் மசாலா, ஹோல் கரம் மசாலா எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே ஆட் பண்ணி அதை நான் வந்து ஆஃப் ஆயில் பண்ணி எடுக்க போகிறேன். அதை நான் வேக வச்சுருக்கேன். லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே அதை வடிச்சிடணும். இப்போ 3 வெங்காயம், 3 தக்காளி, 3 க்ரீன் சில்லி, இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக சாப் பண்ணிக்கலாம். நான் இதை எப்போவுமே மிக்சியில் அரைச்சிடுவேன். இப்போ இந்த நைஸாக இதில் சாப் பண்ணிக்கலாம். இதனால் வந்து நமக்கு மிச்சம் எதுவுமே இருக்கவே இருக்காது. எக்ஸ்ட்ராவாக நம்ம சாப்பிடும்போது எடுத்து வைக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. நல்லா நீட்டாக இருக்கும் பிரியாணி. சாப்பரில் ஆனியன், டொமேட்டோ, அப்புறம் கொரியண்டர், மின்ட் எல்லாத்தையுமே இதில் வந்து நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். மின்ட், கொரியண்டர் வந்து ஒவ்வொரு கட்டு எடுத்துருக்கேன். அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இதிலேயே நான் சாப் பண்ணிக்கிறேன். ரைஸ் வந்து ஆஃப் குக் ஆகிடுச்சு. லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே வடிச்சிடணும், எல்லாம் சாதம் உடஞ்சி போகும். பண்ணுறதெல்லாம் முடிஞ்சோடனே வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பிரியாணிக்கு நான் வந்து அகலமான ஒரு கடாய் எடுத்திருக்கேன். நான்ஸ்டிக்கு பாத்திரம் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த நான்ஸ்டிக் பாட்டில் தான் நான் எப்போவுமே வந்து பிரியாணி செய்வேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 1.5 கிலோவுக்கு மேலேயே பிரியாணி செய்ய முடியும். இப்போ இதில் வந்து ஒரு 3 கப் ரைஸ், ஒரு 600 கிராம் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 25 கிராம் பட்டர் ப்ளஸ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து ஹீட் ஆனதும் இதில் வந்து பெருஞ்சீரகம், அதாவது பெனல் சீடு, கொஞ்சம் மிளகு, பெப்பர், அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதும் இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 3 க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அதில் வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன், அப்புறம் மின்ட், கோரியண்டரையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் வதங்கினதும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டெலாம் நான் எப்போவுமே ரெடிமேடாக ரெடி பண்ணி வச்சுருப்பேன் ஆல்ரெடி. இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருந்ததில் அதில் ஆட் பண்ணுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு கொஞ்சம் வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் கூட வதங்கினதும் இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் நான் வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நான் இதுக்கு வந்து கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலாவும் வந்து நான் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்கிறது தான். அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் சால்ட்டு, நம்ம சால்ட்டு வந்து ரைஸ்லேயும் போட்டிருக்கோம், அப்புறம் அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன்லேயும் போட்டிருக்கோம். அதனால் இதில் கொஞ்சமாக போட்டால் போதும். இந்த சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நம்ம ரைஸ் வந்து ஆஃப் குக் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் வந்து வாட்டர் இதுக்கு கம்மியாக தான் ஆட் பண்ணணும். நம்ம வந்து 1 கப்பு ரைஸுக்கு வந்து 1/2 கப் வாட்டர் அப்படிங்கிற மாதிரி 1.5 கப் வாட்டர் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொதித்ததும் நம்ம வச்சுருக்க சாதத்தை, நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ரைஸ் ஆஃப் குக் பண்ண ரைஸை வந்து இதில் ஆட் பண்ணிடணும். இது மேலே கொஞ்சம் லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பட்டரை ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான் லிட்டு. சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்குங்க. ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி அதில் வந்து கேர்டு போட்டு ஊற வச்சுருந்ததுனால நல்லா சாஃப்டாக இருக்கும். கேர்டு வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சிக்கனில் போட்டு ஊற வைக்காட்டி கூட நம்ம இது குக் பண்ணும்போது சிக்கனை ஆட் பண்ணும்போது கூட நம்ம அதில் வந்து கேர்டை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கேர்டை ஆட் பண்ணோம்னா நல்லா சாஃப்டாக, ரைஸும் நல்லா சாஃப்டாக இருக்கும், சிக்கனும் நல்லா சாஃப்டாக இருக்கும். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக நம்ம வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக கலர் வேணும்னா கூட நம்ம என்ன பண்ணலாம், கேசரி பவுடர் இருக்கும்ல, அதை கூட கொஞ்சம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி இதில் லைட்டாக நம்ம தெளித்து விட்டுக்கலாம். இப்போ நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான கலர், ஒயிட்டு, எல்லோ, அப்புறம் ஆரஞ்சு கலரில் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். இப்போ இந்த டைமில் கூட கொஞ்சம் லீவ்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நமக்கு வந்து
பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நான் ரைதா ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து குக்கும்பரையும் நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கும்பர், ஆனியன், கொஞ்சம் இதில் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து இதில் கேர்டு ஆட் பண்ணுறேன். 2 கப் கேர்டு ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஆனியன், ஒரு குக்கும்பருக்கு. இது நல்லா க்ரீமியாக இருக்கும். 2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரைதா ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் செய்கிறதுக்கு நான் நல்ல பெரிய பேன் ஒன்று 12 சென்டிமீட்டர் உள்ளதை எடுத்திருக்கேன். அப்போ தான் ஈஸியாக வந்து சிக்கன் வந்து நமக்கு ஃப்ரை ஆகும். அதுக்கு நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் ஃபெனல் சீட் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு கொஞ்சமாக வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ½ ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோரியண்டர், மின்ட்டு மிக்ஸாக இருக்கிறது எல்லாத்தையும் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து மின்ட்டு வந்து ஒரு கட்டு, அப்புறம் கோரியண்டர் ஒரு கட்டு, ரெண்டுமே கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த பிரியாணிக்கு போனது மிச்சம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம சிக்கனை இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த பெப்பர் சிக்கனுக்கு வந்து நான் பெப்பரை எடுத்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதை வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் இந்த சிக்கனில் வாட்டர் இருக்கும். நம்ம வந்து வாட்டர்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. இதிலே வாட்டர் இருக்கும். அந்த வாட்டர்லேயே இந்த சிக்கன் நல்லா வெந்துடும். இதில் தண்ணி நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அப்புறம் கிரேவி மாதிரி ஆகிடும். சிக்கன் வந்து ஓவர் குக் ஆகிடும். இது கொஞ்சம் வெந்துட்டு அதில் கொஞ்சம் வாட்டர்லாம் வந்து வெளில வரும். அந்த டைமில் நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணால் போதும். பெப்பரை வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். நம்ம சிக்கனுக்கு வந்து சால்ட்டை ஆட் பண்ணிடலாம். 2 டீஸ்பூன் வந்து சால்ட்டு இது நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்குவோம். 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கோரியண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர். நம்ம சில்லி பவுடர் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா லாஸ்ட்டில் நம்ம வந்து பெப்பர் சேர்க்க போகிறோம். அதனால் ரொம்ப காரமாக இருக்கும். இப்போ இந்த வெயில் டைமில் ரொம்ப காரம் சாப்பிட்டோம்னால நம்ம வயிற்றுக்கு ஒத்துக்காது. அதனால் நான் வந்து காரம் கம்மியாகவே தான் யூஸ் பண்ணுவேன் இந்த சம்மர் டைமில். அதிக காரம் வேணுங்கிறவங்க இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் கூட வந்து சில்லி பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பெப்பர் பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். இப்போ நமக்கு பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு மேலே நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா சிக்கன் வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும், ஓவர் குக் ஆகிடும். இதுதான் கரெக்ட் ஸ்டேஜு. பெப்பர் சிக்கன் ரெடி. இப்போ நவாபி சேமியா வந்து நமக்கு வந்து இன்னும் 4 to 5 hours ஆகலை. அதனால் உள்ளே கொஞ்சம் வந்து செட் ஆகாமல் தான் இருக்குது. நமக்கு 4 to 5 hours ஆனால் தான் வந்து உள்ளே வந்து நல்லா கேக் மாதிரி நமக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு வரும். நமக்கு கேக் மாதிரி கரெக்டாக வரல. ஏன்னா உள்ளே வந்து மேலே சேமியா நல்லா செட் ஆகிடுச்சு. உள்ளுக்குள்ளே உள்ள நமக்கு அந்த மில்க் மிக்ஸ் வந்து செட் ஆகலை, கஸ்டர்ட் மிக்ஸு. இன்னும் ஒரு 2 hours ஆனால் தான் நல்லா செட் ஆகும்.
அளவுக்கு பாயில் பண்ணியிருக்காங்க. அதுக்கு 1 டீஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் வந்து வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா முட்டை வந்து நல்லா உரிக்கிறதுக்கு நல்லாவே வரும். ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சோம்னா போதும், நல்லா முட்டை நமக்கு உரிக்கிறதுக்கு வரும். இப்போ இதுக்கு நம்ம என்னென்ன ரெடி பண்ணேன் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பழமை மறவாத புதுமையுடன் அனுபவம் பகிர்வு.